ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இமாம் ஸ்டோர். இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு என்ன சொல்லணும்னா, எங்களோட கஸ்டமர் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா ரொம்ப ஆதரவு, அதிகமான ஆதரவு நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது. அது நாளுக்கு நாள் எப்படி ஆதரவு வருதுன்னா, என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்க உங்கள் நம்பர் கொடுத்தாங்க, எங்களோட ஃப்ரெண்ட்ஸு உங்களோட நம்பர் கொடுத்தாங்கன்னு கிட்டத்தட்ட நேற்றே ஒரு 3 கால் வந்துச்சு. அந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி. அதை திரும்ப திரும்ப நாங்கள் சொல்லிக்கிறோம். ஏன்னா இது கஸ்டமர் வந்து நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறது வந்து எங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப நன்றி, அதுதான் திரும்ப சொல்லிடுறோம். இன்னைக்கு பார்க்குற ஐட்டம் என்னன்னா கல்ச்சட்டி. ஏன்னா கல்ச்சட்டி வந்து நிறையா கஸ்டமர் கேட்டாங்க. நான் ஒவ்வொரு கஸ்டமருக்கும் வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்துடும் இப்படின்னு. ஏன்னா கல்ச்சட்டிக்காரவங்க வந்து நம்மளுக்கு சொல்கிற பதிலை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி கொண்டு வர்றவங்க பதிலை வந்து நான் ஒரு கஸ்டமர்கிட்ட சொல்லி நிறையா பேருக்கு வந்து அது என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. அந்த அளவுக்கு வந்து இது கொஞ்சம் கல் வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அதனால தான் கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு நம்ம வீடியோ போடுறதுக்கு, கல்ச்சட்டி வீடியோ போடுறதுக்கும் கொஞ்சம் நாளாகவும் ஆயிடுச்சு. அதனால தான் வந்த உடனே ஒரு வீடியோ போட்டுருவோம். ஏன்னா நம்ம கஸ்டமருக்கு பூரா தெரியணும் அப்படிங்கிறக்காண்டியே இந்த வீடியோ இப்போ அப்லோட் பண்ணிடுவோம். இன்னொரு விஷயம், இந்த வீடியோ பார்க்குறவங்க அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா கல்ச்சட்டி நிறையா பேருக்கு தேவைப்படும். என்கிட்டையும் நிறையா கஸ்டமர் கேட்குறாங்க, அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் தேவைப்படும். அப்படிங்கும் போது அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணும் போது இந்த வீடியோஸ் அவங்களுக்கும் பார்க்குறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்கும். நம்ம வீடியோக்குள்ளே தருவோம். இன்னைக்கு வந்த கல்ச்சட்டியில் வந்து எப்படின்னா எல்லாமே சீசன் பண்ணி ரெடி டு யூஸ். எப்படின்னா இது ஃபுல்லாமே வந்து அடுப்பில் வச்சு ஃபுல்லாக ஹீட் பண்ணி நீங்கள் வீட்டுக்கு போனோடனே எல்லாம் ப்ராசஸ் பண்ணி வச்சுருக்கு. வீட்டுக்கு போன உடனே நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பக்குவத்தில் தான் இந்த தடவை வந்து கல்ச்சட்டி எல்லாமே அவங்கள்ட்ட எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கட்டியே அவங்கள ஃபுல்லாக பயங்கரமாக சீசன் பண்ணி எனக்கு கொண்டு வந்துருங்க அப்படிங்கிற லெவலுக்கு வந்து அவங்களுக்கு நம்ம சொல்லி சீசன் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் நல்ல இதாகவும் இருக்குது. அந்தளவுக்கு கல்ச்சட்டி இப்போ இந்த தடவை நல்லா வந்திருக்கு. இப்போ ஃபஸ்ட்டாக தயிர் ஜாடி காட்டிடுவோம். ஏன்னா தயிர் ஜாடி தான் இப்போ, ஏன்னா அடுத்து வெயில் சீசன் வருது. அதிகமான மக்கள் வந்து தயிர் சாப்பிடுவாங்க. அதிகமாக வெயிலில் தான் அதிகமாக தயிர் சாப்பிடுவாங்க. அப்படிங்கிறனால தான் ஃபஸ்ட்டு தயிர் ஜாடியை காட்டிடுவோம். தயிர் ஜாடி வந்து சின்ன சைஸில் இருந்து, இது 450 ml இருக்குது. இந்த சைஸில் இருந்து இப்போ அவைலபிளாக இருக்குது. 450 mlங்கிறது வந்து எப்படின்னா கொஞ்சம் லிமிட்டடாக தான் இருக்கும். சின்ன சைஸ் எல்லாமே வந்து எப்படின்னா இதுக்கும் ஒரே வேலை தான், இந்த பெரிய சைஸ் செய்கிறதுக்கும் ஒரே வேலை தான் ஆகும் அவங்களுக்கு. அப்படிங்கும் போது கிடைக்கிற கல்லை வச்சு என்னென்ன தேவைப்படுதோ, இந்த கிடைக்கிற கல் சைஸை வச்சு தான் இது ரெடி பண்ணுறாங்க. அப்படிங்கும் போது சின்ன சைஸ் எல்லாமே ஒரு கொஞ்சம் மினிமமாக தான் இருக்கும் ஸ்டாக்கு. 450 ml, 500 ml, 550, 600 இப்படி எல்லாமே கலந்தே வரும். கொஞ்சம் முன்னாடியே வாங்குறவங்களுக்கு இந்த சின்ன சைஸ் கண்டிப்பாக கிடச்சிரும். அப்படிங்கிற மாதிரி தான். அதில் பார்த்தோம்னா இதில் சைஸஸ் பூராமே அவைலபிளாக இருக்குது. பெரிய சைஸ்ன்னு பார்த்தா 1.5, 1.75 இந்த சைஸ் வரைக்குமே அவைலபிளாக இருக்குது. இப்போ ஸ்டாக் ஃபுல்லாமே இது வந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக இப்போ வந்ததுனால வந்தோடனே ஒரு வீடியோ போட்டுருவோம் அப்படிங்கிறக்காண்டி தான் இந்த வீடியோ போடுறோம். இதோட ரேட் வைஸ் பார்த்தோம்னா இந்த 450 ml வந்து 330 rupees வருது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த சைஸஸ் எல்லாமே வந்து ரேட்டு வைஸ் பார்த்தோம்னா 500 mlனா 350 rupees வருது. ப்ளஸ் கொரியர் சார்ஜ் தான் வரும். அதே போல் இந்த கல்லோட தன்மை பார்த்தோம்னா, இந்த தயிர் ஜாடி எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, நம்ம தயிர் உர ஊற்றி வைக்கும்போது ஜஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கவுத்தி வச்சுட்டு அடுத்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் உர ஊற்றலாம். உர ஊற்றி வைக்கும்போது அதில் உள்ள தண்ணியை வாங்கி வச்சுக்கிட்டு இது வந்து தயிரை வந்து பட்டர் மாதிரி கொடுக்குறக்காண்டி தான் இந்த தயிர் ஜாடி யூஸ் பண்ணுறாங்க. இது யூஸ் பண்ணுறவங்களுக்கு நிறையா பேருக்கு தெரியும். ஏன்னா அவங்க ரெகுலராக யூஸ் பண்ணி இதெல்லாம் தயிர் ஊற்றி சாப்பிடுவாங்க. அப்படிங்கும் போது அவங்களுக்கு தெரியும். புதுசாக இருக்கிறவங்களுக்கு வந்து எதுக்காண்டி இதை தயிர் ஜாடின்னு கேட்பாங்க. அப்படிங்கிறனால தான் இதை ஒரு விளக்கமாக சொல்லிடுறோம். அதோட தன்மை தான் இந்த இதில் இருக்கும். இதோட ரேட் வைஸ் பார்த்தோன்னா 1 லிட்டருக்கு மேலே நீங்கள் எடுக்கிறீங்கன்னா 1 லிட்டர் வந்து 650 rupees, 650 ரூபாய்க்கு தர்றோம். 1 லிட்டர் எவ்வளவு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு 1.25 லிட்டர்னா அதுக்கு தகுந்தாப்புல ரேட் வந்துடும். இப்போ 1.1 லிட்டர் கொடுக்குறோம் அப்படின்னா அதோட ரேட்டு வந்து கிட்டத்தட்ட 720 rupees வந்துடும். இதை மாதிரி தான் இது ரேட்டு வைஸ். இது எல்லாமே இது மேலே மென்ஷன் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து லிட்டர் வைஸ் தான், அளவு தான்.
இது வந்து ரேட் கிடையாது, இது எல்லாமே அளவு தான். ஏன்னா ஒரு சில பேர் வீடியோ பார்க்குறவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, இது என்ன இது இவ்வளோ ரேட் போட்டிருக்காங்களே அப்படின்னு. ஏன்னா ஒரு சில பேர் மார்க்கெட்டில் விற்கிறவங்களும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இதில் உள்ள அளவில் உள்ள ரேட்டே விற்கிறாங்க. ஏன்னா இதில் 900 ml, ஏன்னா ஒரு கஸ்டமர் என்கிட்ட கேட்டாங்க, அப்படிங்கிறதுனால நான் சொல்கிறேன், 900 ml வந்து 900 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்படி தான் ரேட் போய்கிட்டு இருக்கு. நம்ம அதில் வந்து இமாம் ஸ்டோரை பற்றி உங்களுக்கு தெரியும். அதில் வந்து எப்படின்னா நம்ம ரேட் வைஸ் எப்பயுமே வந்து கம்மியாகவும் கொடுக்குறோம், பெஸ்ட்டு பொருளாகவும் கொடுப்போம். அப்படிங்கிறனால தான் நம்ம இதை சொல்கிறது, இந்த விஷயத்த சொல்லிடுறோம். இதில் சைஸஸ் பூராமே இது அவைலபிளாக இருக்குது. அதே போல் வந்து பெரிய சைஸ், இப்போ இந்த இதை எடுத்தோம்னா 1.25 லிட்டர் அளவு வந்து நல்லா ஃபைன் ஃபினிஷிங்காகவும் நல்லா குவாலிட்டிஸ் வைஸ் பெஸ்ட்டாகவும் இது எல்லாமே செக் பண்ணி உங்கள் வீடு வர்ற வரைக்கும் எங்களோட பொறுப்பு தான். இது வந்து வாங்குறவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், இது வீட்டுக்கு சேஃப்டியாக வந்துருமா அப்படின்ற ஒரு சந்தேகமும் இருக்கும். இது வீட்டுக்கு வர்ற வரைக்கும் எங்களோட பொறுப்பு தான். இது எல்லாமே ஃபுல்லாக வந்து பேப்பர் வச்சு உங்கள் எப்படி இது பண்ணாலும் கீழே விழுந்தாலும் உடையாத அளவுக்கு ஃபுல் பக்கா சேஃப்டி பண்ணி தான் உங்கள் வீட்டுக்கு அனுப்புவோம். உங்கள் வீட்டுக்கு வர வரைக்கும் எங்களோட பொறுப்பு தான். இது எப்பயுமே நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம்தான். இந்த மாதிரி சைஸஸ் அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க வந்து என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மெனி சைஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ அடுத்து பார்க்குறது என்னன்னா, நம்ம கல்சட்டி. இப்போ கல்சட்டி வந்து எப்படின்னா சமைக்கிறதுக்குரிய கல்சட்டியும் வந்து எப்படின்னா இதை நல்லா சீசன் பண்ணி பக்காவாக சீசன் பண்ணி அடுப்பில் வச்சு ரெடி டு யூஸ்காண்டி ரெடி பண்ணி இதை வச்சுருக்கோம். அப்படிங்கிற பட்சத்தில் வந்து உங்களுக்கு வந்து இதோட ஃபுல் இதை நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன். இது உங்களுக்கு கல்சட்டி வந்து சீசன் பண்ணி ரொம்ப பக்காவாக உங்கள் வீட்டுக்கு வந்த உடனே ஜஸ்ட்டு நல்லா சோப் வாஷ் பண்ணிவிட்டு கவுத்தி வச்சுட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுப்பில் வச்சு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதே போல் கல்சட்டியில் ஒரு சில பேருக்கு தெரியாது, எப்படின்னா வெறும் சட்டியாக மட்டும் புதுசாக இருக்கும்போது அடுப்பில் வைக்கக்கூடாது. அடுப்பில் வைக்க இதோட தன்மை மாறிடும், நல்லா திக்காயிரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி வதக்கலாம் செய்யலாம். அது வரைக்கும் மட்டும் வதக்க வேணாம், கொஞ்சம் இதாகவே யூஸ் பண்ணிக்கோங்க. என்ன குழம்பு செய்ய போகிறோம், ஏன்னா ஒவ்வொரு கல்லோட தன்மை நிறையா இருக்குது. அப்படிங்கிறனால நம்ம ஒரு சேஃப்டியாகவே இருப்போம். அப்படிங்கிறக்காண்டி தான் இந்த விஷயத்த சொல்லிடுறோம். அந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதில் வந்து இது எப்படின்னா நிறையா சைஸ் அவைலபிளாக இருக்குது. அதே போல் மாடல்ஸ் வித்தியாசம் இருக்குது. இது வந்து கடாய் டைப். இதை வந்து நம்ம வந்து எப்படின்னா கடாய் டைப்புன்னு சொல்லுவோம். இந்த பொரியல், இந்த மீன் குழம்பு, இந்த மாதிரி வத்த குழம்பு, இந்த மாதிரி செய்கிறதுக்கு எல்லாமே வந்து தகுந்தாப்பில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கையில் கூட கறி ஒட்டுது பாருங்கள். இது ஃபுல்லாமே வந்து அடுப்பில் வச்சு உங்களுக்கு விறகடுப்பில் தான் வைப்பாங்க. இந்த அடுப்பில் வச்சு ரெடி பண்ணி உங்களுக்காண்டி இதை கொண்டு வந்திருக்கோம். இது வந்து சீசன் பண்ணியே வந்து அவைலபிளாக இருக்குது. இதில் சைஸஸ் வந்து சின்ன சைஸ்ன்னு பார்த்தோன்னா அந்த 1.3 லிட்டரு அந்த மாதிரி அந்த ஸ்டார்டிங்கிலேருந்து சைஸஸ் என்ன சைஸ் அவைலபிளாக இருக்கோ அது பூரா உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். எனக்கு ஜஸ்ட்டு வாட்ஸ்அப் பண்ணும்போது உங்களுக்கு என்ன சைஸ் அளவு வேணும் அப்படிங்கிறத சொல்லிட்டீங்கன்னா நான் அதுக்குரிய ஃபோட்டோ தனியாக அனுப்பிச்சி விட்டு உங்களுக்கு அதோட ஃபுல் டீட்டெயில் நான் போட்டு விட்றேன். இது வந்து 1 லிட்டர் வந்து 600 ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த கடாய் டைப் கல்சட்டி சீசன் பண்ணி பக்காவாக சீசன் பண்ணி 600 ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து எப்படின்னா இதோட யூசேஜ் வந்து அகலமாக நம்ம கிண்டுறதுக்கு ஈஸியாக இருக்கணும். அப்படிங்கிறக்காண்டியும் மீன் குழம்பு இந்த மாதிரி வத்த குழம்பு செய்யும் போது அந்த மீன்லாம் உடையாமல் வர்றதுக்காண்டியும் தான் இந்த கடாய் டைப் நம்ம யூஸ் பண்ணுறது. பொரியல் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிச்சிடலாம். இதோட ரேட்டு வந்து 1 லிட்டர் வந்து 600 ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம் வித் சீசன்னா ப்ளஸ் கொரியர் சார்ஜ் வரும். இதை எதுக்கு நம்ம திரும்ப சொல்கிறோம்னா, டெய்லி நம்மள்ட்ட கேட்கும் போது கஸ்டமர் வந்து இல்லை கொரியர் சார்ஜ் உங்கள் வீடியோவில் ஃப்ரீயாக சொன்னீங்களே அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. ஏன் நம்மளால் ஃப்ரீ கொடுக்க முடியாதுன்ற விஷயத்த நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா நம்ம ரேட்டு கம்மியாக கொடுத்து ஃப்ரீயாகவும் கொடுத்தோம்னா எங்களுக்கு இதில் ஒரு மார்ஜின் இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. எங்களோட கடை செலவுக்கு எங்களோட சம்பளம் இதுக்கெல்லாம் சேர்த்து தான் இதில் ஒரு லாபம் வச்சுருக்கோம். அதுவும் கம்மியான லாபம் தான் வச்சுருக்கோம். அதனால தான் வந்து நம்ம அதுக்கு மேலே வந்து கொடுக்க முடியலை. எல்லாமே நம்ம ஓப்பனாக கஸ்டமர்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறக்காண்டி தான் இந்த விஷயத்தை முதற்கொண்டு வந்து நம்ம அதை சொல்லிடுறோம். அந்த அடிப்படையில் தான் வந்து இதோட ரேட்டு வந்து 600 ரூபாய்க்கு நம்ம 1 லிட்டர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே இது பார்த்தீங்கன்னா உயரமான கல்சட்டி. இதுவுமே வந்து எப்படின்னா குழம்பு செய்கிறதுக்கு எந்த குழம்பு செஞ்சாலும் அதோட டேஸ்ட்டு மாறாமல் ரொம்ப இது ஃபுல்லாமே ஆர்கானிக் தான். இது ஃபுல்லாக நேச்சுரலாக மலையிலேருந்து வெட்டி எடுக்கக்கூடிய கல் தான். ரொம்ப ஆர்கானிக்காக எந்த ஒரு கெமிக்கலோ எதுவுமே இல்லாமல் இதில் சத்து வந்து எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. இப்போ கூகுளில் நானே வந்து இடையில படிக்கும் போது இதில் வந்து மெக்னீசியம் சத்து கிடைக்குது
இதில் சமைச்சு சாப்பிடும்போது மெக்னீசியம் சத்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த வந்து ஆய்வில் சொல்கிறாங்க. அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தோன்னா இதில் வந்து சாப்பிடும்போது அதிகமாக நம்மளுக்கு சத்து தான் கிடைக்குது. இந்த இரும்பில் சாப்பிடும்போது நம்மளுக்கு இரும்பு சத்து, அந்த ஹீமோகுளோபின் லெவல் குறைகிறவங்களுக்கு வந்து இரும்புல சாப்பிடும்போது இரும்பு சத்து கிடைக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதே போல இதுல சாப்பிடும்போது மெக்னீசியம் சத்து கிடைக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதனாலதான் வந்து இது பூராமே நம்ம நேச்சுரலா தான் நம்ம வச்சிருக்கோம். அந்த இதுல பார்த்தோம்னா இந்த கல்ச்சட்டி வந்து உயரமான கல்ச்சட்டி. நம்ம குழம்பு செய்யறதுக்காண்டி இருந்தாலும் சரி, எந்த இது செய்யறதுனா எந்த குழம்பு செஞ்சாலும் இதுல ரொம்ப சூப்பரா டேஸ்ட் மாறாம நம்மளுக்கு வந்து ஃபுல்லா கிடைக்குது. இதுவுமே வந்து நல்லா ஃபுல் சீசன் பண்ணி நல்லா பக்காவாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுலேயும் சைஸஸ் பார்த்தோம்னா இது இருக்கிறதுலே கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இது வந்து 1.3 லிட்டர். இது சைஸஸ் பார்த்தோம்னா குட்டியாக இருக்குது. இது ஒரு 1.3 லிட்டரு. இந்த மாதிரி சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்குமே அவைலபிளாக இருக்குது. இதுவும் இன்னுமே வந்து ரெகுலராக கிடச்சிரும். இப்போ இடையில வந்து நம்மளுக்கு ஸ்டாக் வராத காரணம் அந்த கல் இல்லாததான். இப்போ கல் நிறைய இருக்குது. இதுமாதிரி ரெகுலராக வந்துடும் அப்படிங்கிற ரெகுலராகவே கஸ்டமருக்கு அடுத்தடுத்து கிடைக்கிற மாதிரியே நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுவும் வந்து 1 லிட்டர் வந்து 600 ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது சைஸஸ் பூராமே வந்து ஒரு 2.4 லிட்டர். இந்த லிட்டர் வந்து 2.4 லிட்டர் வருது. இதோட ரேட் வைஸ்ன்னு பார்த்தா 1 லிட்டர் வந்து 600 ரூபாய். இது என்ன அளவு இருக்கோ அதை மென்ஷன் பண்ணி தான். இப்போ 2 லிட்டர்னா 1200 ரூபாய் வரும். ப்ளஸ் கொரியர் சார்ஜ் வரும். எங்கேனாலும் நம்ம கொரியர் அனுப்பிச்சி விட்றலாம். நல்ல சேஃப்டியாகவே போட்டு விட்ருவோம். ஓகேங்களா? இப்போ அடுத்து பார்த்தோம்னா இந்த இதுலேயே வந்து மூடியோட உள்ள கல்ச்சட்டி கேட்குறாங்க. அப்படிங்கும் போது இந்த மூடி கல்ச்சட்டியுமே நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. டெடி கல்ச்சட்டின்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து பக்கா சீசன் பண்ணி இந்த உங்களுக்கு உள்ளக்குள்ள உள்ள வடு தெரியுதா? இது பூராமே அந்த கஞ்சி தண்ணி தான். இந்த கஞ்சி தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு அந்த இதோடையே கொண்டு வந்திருக்காங்க. இது ஊற்றி கொதிக்க வச்சு ரெடி டு யூஸாக தான் வந்துகிட்டு இருக்கு. இதுவுமே வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது. இது சைஸஸ் பார்த்தோம்னா சின்ன சைஸ்னால் வந்து உங்களுக்கு 1.3, 1.4 இந்த மாதிரி சைஸஸ்லேருந்து அவைலபிளாக இருக்குது. இதில் பெரிய சைஸ் பார்த்தோம்னா 3 லிட்டர் இருக்குது. இப்போ வந்த ஸ்டாக் வந்து இப்போ மூடி போட்ட கல்ச்சட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால தான் இப்போ நான் உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன். மற்ற எல்லாமே கடாய் கல்ச்சட்டி, பெரிய கல்ச்சட்டி, தயிர் ஜாடி எல்லாமே வந்து ஃபுல்லாக அவைலபிளாக இருக்குது. இதோட ரேட்டு வந்து 1 லிட்டர் வந்து 680 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதோட தன்மை வந்து அதே தான், சேம் தான். நம்ம எப்படி யூசேஜ் எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான். இதோட யூசேஜ் எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் யூஸ் பண்ணணும். எப்போ யூஸ் பண்ணாலும் வெறும் சட்டியை யூஸ் பண்ணாமல் நம்ம இதில் கலவையை ஊற்றிட்டு அடுப்பில் வச்சு நம்ம சிம்மில் வச்சு கொதிக்க வச்சு நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அந்த மாதிரி டைப்பில் இருக்குது. இதில் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நாங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா நிறைய மாடல் நாங்கள் கேட்டிருக்கோம். அதன்படி செஞ்சு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. உருளி டைப்பில் இந்த மாதிரி இந்த டைப்லேயே வந்து மூடி இல்லாமல் இதுலேயே வந்து கடாய் டைப்பு இந்த மாதிரி நிறையா இது வந்து நம்மளுக்கு அடுத்தடுத்த ஸ்டாக் வந்துக்கிட்டே இருக்கும். ஸ்டாக் வர உங்களுக்கு வந்து நான் வந்து அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்போ அதனால தான் இந்த கல்ச்சட்டி வீடியோஸ் வந்து வந்த உடனே கஸ்டமருக்கு தெரியுறதுக்காண்டி தான் இந்த வீடியோ நம்ம இப்போ போட்டிருக்கோம். இது அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எப்போ வேணுங்கிறவங்க வந்து என்னோட நம்பருக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு மெசேஜ் போடுங்க. எந்த சைஸ் வேணும் அப்படின்னாலும் நாங்கள் அதோட ஃபோட்டோஸை தனியாக அனுப்பிச்சி விட்டு உங்களுக்கு அந்த ஃபோட்டோ அது ஓகே அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு நாங்கள் கொரியர் பண்ணுவோம். அந்த அளவுக்கே நம்ம பண்ணி கொடுத்துருவோம். தேவைப்படுறவங்க வந்து நம்பர் கொடுத்துட்றோம், காண்டாக்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு இந்த வீடியோ பார்க்குறவங்க அதிகமாக ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதிகமாக ஷேர் பண்ணிங்கன்னா மற்றவங்களுக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படிங்கிறனால அதிகமாக ஷேர் பண்ணி எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.